இவரும் அந்த மாதிரி தான் எல்லாரும் கூட்டணியில் சேர தான் செய்வாங்க. அது கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இவரும் கண்டிப்பாக ஒரு கூட்டணி சேருவார். பெரியாருக்கு மாலை போட்டிருக்காரு. அதை மற்ற அரசியல் கட்சிக்காரங்க அவங்க சுய லாபத்துக்காக பேசலாம். அவங்க அது இப்போ இவர் மாநாட்டில் அவர் என்ன சொல்ல போகிறாருன்றது தான் முக்கியம். அவர் நான் என் வேலையை நான் விடுறேன், இதோட என் வேலையை விட்டுட்டு நான் முழு அரசியல்வாதியாக வரேன்னு சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நிறையா இத்தனை வருஷம் நடிச்சிருக்காரு, நிறைய சம்பளம் வாங்கியிருக்காரு. அதை விட்டுட்டு அவ்வளோ பெரிய சம்பளமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வராருன்னா இப்போ பண்ணணுன்னு தான் வராரு. ஆக்சுவலாக இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸும் என் பொண்ணே லாஸ்ட் டைம் போட்டா, அம்மா நீ இந்த வாட்டி உன் இஷ்டத்துக்கு போட்டுக்கோ, நெக்ஸ்ட் டைம் நான் அவரை தான் சொல்வேன், நீ அவருக்கு தான் ஓட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்போ 10th 9th படிக்கிற பசங்களாவே அந்த மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க. இப்போ கூட நடுவில் ஒரு அத்லெட்டில் இருந்த ஒரு பொண்ணு கூட சொல்லியிருந்தாங்க, எனக்கு டிஎம்கே பற்றி தெரியாது, ஸ்டாலின் அவங்கள பற்றி தெரியாது, ஆனால் விஜய் அண்ணாவை தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு மூவிஸ்ன்றனால ஒரு பெரிய ஸ்டார்ன்றனால எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது.